உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயகத்துடைய தூண்கள்ல ஒன்றாக கருதப்படுறது அப்படின்னா அது இந்திய தேர்தல் ஆணையம். ஆனா சமீப காலமாகவே வாக்கு திருட்டு மற்றும் வாக்காளர் பட்டியல் முறைகேடு மாதிரியான குற்றச்சாட்டுகளால அதோடைய நம்பகத்தன்மை அப்படின்றது கேள்விக்குள்ளாக்கப்பட்டுட்டே வருது. எதிர்கட்சிகளுடைய தலைவர்களா இருக்கக்கூடிய ராகுல் காந்தி மற்றும் அகிலேஷ் யாதவ் ஆகியோர் தேர்தல் ஆணையத்து மேல மிகவுமே ஒரு கடுமையான குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு இருக்கிறாங்க. இதுலயும் குறிப்பாக அகிலேஷ் யாதவ் 2022 ஆண்டு சட்டமன்ற தேர்தலோட போது அவங்க சமர்ப்பிச்சிருக்கக்கூடிய பிரமாண பத்திரிகைகளை தேர்தல் ஆணையம் பெற்றுக்கல அப்படின்ற ஒரு குற்றம் மறுத்து ஆதாரங்களை வெளியிட்டு ஒரு புதிய விவகாரத்தையும் தற்பொழுது தொடங்கி இருக்கிறாரு. இந்த விவகாரம் அப்படின்றது தேர்தல் ஆணையத்துடைய வெளிப்படைத்தன்மையையும் பொறுப்புணர்ச்சியும் பற்றி இருக்கக்கூடிய பல கேள்விகளை எழுப்பக்கூடிய சூழ்நிலையை இப்போ உருவாக்கியிருக்கு. இது குறிச்சையும் இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. அதாவது இப்போ சமீபத்தில் தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய ஞானேஷ்குமார் அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் எந்த அரசியல் கட்சிக்கிட்ட இருந்தும் பிரமாண பத்திரிகைகள் அப்படின்றது பெறப்படலை அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியாளர் சந்திப்பில் அவர் சொல்லியிருக்கிறாரு. இது ராகுல் காந்தி முன் வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் பதில் அளிக்கக்கூடிய விதமாக அவர் கொடுத்த ஒரு கூற்று அப்படின்றது தான். ஆனால் இப்போ இதுக்கெல்லாம் சில நாட்களுக்கு அப்புறமா அகிலேஷ் யாதவ் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அவர் சமர்ப்பிச்சிருக்கக்கூடிய ஆவணங்களுக்காக சான்றாக தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பெற்றிருக்கக்கூடிய மின்னணு ரசீதுகளை சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டிருக்கிறாரு. அதோட தலைமை தேர்தல் ஆணையருடைய கூற்றை நேரடியாகவே மறுக்கவும் செஞ்சிருக்கிறாரு. இந்த வார்த்தை போர் அப்படின்றது அரசியல் கட்சிகள் மற்றும் தேர்தல் ஆணையத்துக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு கடுமையான மோதல் அப்படின்ற விஷயத்தை உருவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக பார்க்கப்படுது. இது இனி வரக்கூடிய நாட்கள்ல அரசியல் களத்துல மேலுமே பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்துறதுக்கும் பெரிய அளவுக்கான சலசலப்பை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதாகவும் பார்க்கப்படுது. இதை தொடர்ந்தே முன்னதாக சமர்ப்பிச்சிருக்கக்கூடிய அந்த பிரமாண பத்திரிகையுடைய நோக்கமும் சர்ச்சைக்கான பின்னணியும் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 2022 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறமா வாக்காளர் பட்டியலிருந்து சட்டவிரோதமாக நீக்கப்பட்டதாக சொல்லி 18,000 வாக்காளர்களுடைய பிரமாண பத்திரிகைகளை சமாஜ்வாதி கட்சி சமர்ப்பிச்சதாக சொல்லி அகிலேஷ் யாதவ் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாரு. இந்த பிரமாண பத்திரிகைகளுடைய நோக்கம் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா வாக்காளர் பட்டியலில் நடக்கக்கூடிய முறைகேடுகளை அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையத்துடைய கவனத்துக்கு கொண்டு செல்றது அப்படின்றது தான். பெரிய எண்ணிக்கை அளவில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய நீக்கம் அப்படின்றது தேர்தல் முடிவுகளை நேரடியாக பாதிக்கிறதுக்கான ஒரு தீவிரமான பிரச்சனையாக அது பார்க்கப்படுது. அதனால தான் இதை தேர்தல் ஆணையத்துடைய கவனத்திற்கு கொண்டு செல்றதுக்கான முயற்சியாக இந்த பிரமாண பத்திரிகை அப்படின்ற விஷயம் உருவாக்கப்பட்டது. ஆனால் தேர்தல் ஆணையம் இந்த பிரமாண பத்திரிகைகளை பெற்றுக்கவே இல்லை அப்படின்னு சொல்றது அவங்களுடைய செயல்பாடுகள் மேல கடுமையான சில சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையாக தான் இந்த இடத்துல பார்க்க முடியுது. இதை தொடர்ந்தே தலைமை தேர்தல் ஆணையருடைய தற்போதைய கூற்றுக்கு பதிலாக தான் அகிலேஷ் யாதவ் அவர்கள் தங்கள் சமர்ப்பிச்சிருக்கக்கூடிய அந்த பிரமாண பத்திரிகைகளுடைய மின்னணு ரசீதுகளை வெளியிட்டிருக்கிறாரு. இந்த ரசீதுகள் அப்படின்றது குறிப்பிட்ட ஆவணங்கள் தேர்தல் ஆணையத்தால பெறப்பட்டிருக்கு அப்படின்றதுக்கு ஒரு வலுவான ஆதாரமாக இப்ப மாறி இருக்கு. இந்த ஆதாரங்களை காட்டி இப்போ டிஜிட்டல் ரசீதுகள் உண்மையானது அப்படின்னு சொல்லி அறிவிக்கக்கூடிய ஒரு பிரமாண பத்திரிகையை தேர்தல் ஆணையம் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தையுமே அகிலேஷ் யாதவ் ஒரு கோரிக்கையாக முன் வச்சிருக்கிறாரு. இப்போ இந்த சூழ்நிலை அப்படின்றது தேர்தல் ஆணையம் நிச்சயமாக உண்மையாக வெளிப்படைத்தன்மையாக பதில கொடுக்க வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறாங்க. இந்த விவகாரத்துல வெளிப்படைத்தன்மை அப்படின்ற விஷயம் இல்லை அப்படின்னா டிஜிட்டல் இந்தியா அப்படின்ற திட்டமும் நம்பகத்தன்மையும் கேள்விக்குள்ளாகிறதுக்கான மிகப்பெரிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறதாகவும் அகிலேஷ் யாதவ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு. மேலும் முன்னதாகவே தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி அவர்கள் வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் போது வாக்காளர் பட்டியல் பிழைகளை சரி செய்யறது அப்படின்றது அரசியல் கட்சிகளுடைய பொறுப்பு அப்படின்ற விஷயத்தையும் குறிப்பிட்டிருந்துச்சு. அந்த அறிக்கையுமே அகிலேஷ் யாதவ் சமர்ப்பிச்சிருக்கக்கூடிய இந்த பிரமாண பத்திரிகைகள் குறிச்சிருக்கக்கூடிய மறுப்பும் தேர்தல் ஆணையம் தன்னுடைய பொறுப்பிலிருந்து விலகுவதாக எதிர்க்கட்சிகள் சாட்டக்கூடிய அந்த குற்றச்சாட்டிற்கு மேலுமே வழிவகுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் உருவாக்கியிருக்கு. இந்த வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிறதோ இல்லை அதில் இருக்கக்கூடிய பிழைகளை சரி செய்யறது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தேர்தல் ஆணையத்துடைய ஒரு முதன்மை பொறுப்பாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அதாவது அரசியல் கட்சிகளுடைய பொறுப்பு இந்த பிழைகளை சரி செய்யறது அப்படின்னு
தேர்தல் ஆணையம் வந்து குறிப்பிடுறது அப்படின்ற விஷயம் தன் மேல இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளை மாற்றுறதுக்காக அரசியல் கட்சிகளை மேல வந்து திருப்பி ஒரு ஜனநாயக அமைப்பாக இருக்கக்கூடிய அடிப்படை தன்மையவே வந்து அதை அசைச்சு பார்க்கக்கூடிய ஒரு முயற்சியாக தான் இந்த இடத்துல அந்த விஷயமானது முழுமையாகவே மாறி இருக்கு. மேலும் இதை தொடர்ந்தே வந்து அதே அறிக்கையில தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய காலக்கேடுக்கு முன்னாடியே வந்துட்டு அவங்களுடைய ஆட்சேபனையை வந்து தாக்கல் செய்யப்படலை அப்படின்ற ஒரு கூற்றையுமே அகிலேஷ் யாதவ் வந்து குறிப்பிட்டு அதுக்காக சில பதில்களையுமே அளிச்சிருக்கிறாரு. தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருந்து கட்சிக்கு அறிவிப்பு கிடைச்சதுமே அதுல குறிப்பிட்டிருக்கக்கூடிய காலத்துக்கு முன்னாடியே இந்த பிரமாண பத்திரிகைகள் அப்படின்ற விஷயத்த தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அகிலேஷ் யாதவ் அவர்கள் வந்து கூறியிருக்கிறாரு. இது தேர்தல் ஆணையத்துடைய கூற்றுகள் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை சுட்டி காட்டுறதாகவும் அமைஞ்சிருக்கு. சரியான நேரத்துல புகார்கள் அளிக்கப்பட்டுமே ஏன் எந்த விதமான ஒரு நடவடிக்கைகள் அப்படின்றதும் எடுக்கப்படல அப்படின்ற கேள்வி இப்போ தேர்தல் ஆணையத்து மேல மேலும் மேலும் வந்து வலுவான சந்தேகங்களை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கு. அதோட அகிலேஷ் யாதவ் அவர்கள் தேர்தல் ஆணையத்து மேல இருக்கக்கூடிய ஒரு வெளிப்படையான எதிர்பார்ப்பாக முன் வச்சிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, வாக்காளர் பட்டியலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த முறைகேடுகளுக்காக ஒரு மாவட்ட நீதிபதியை இடைநீக்கம் செய்ய தேர்தல் ஆணையம் வந்து அதோடைய மாநில அரசுக்கு உத்தரவிடணும் அப்படின்றது தான். அப்படி செஞ்சா மட்டும்தான் எதிர்காலத்தில் வரக்கூடிய இந்த தேர்தலில் எந்த விதமான ஒரு வாக்கு திருட்டோ இல்லை தேர்தலில் கொள்ளையடிக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்ற விஷயம் நடக்காது அப்படின்ற விஷயத்தையுமே அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. இதுவரைக்கும் தங்களுடைய புகார்கள் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாம இருக்கிறது அப்படின்றது. அப்போ தேர்தல் ஆணையமானது வந்து ஒரு தலைபட்சமாக செயல்படுதா அப்படின்ற கேள்வியுமே இந்த இடத்துல எழுப்பி இருக்கிறதாக இருக்கு. மேலுமே அகிலேஷ் யாதவ் தன்னுடைய தாக்குதலை இன்னும் தீவிரப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியாக பாஜகவுடைய வழிகாட்டுதல் படிதான் தேர்தல் ஆணையம் செயல்படுறது போல இருக்கு அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. அதாவது 2017, 2019, 2022 மற்றும் 2024 ஆண்டுகள்ல அவங்களுடைய புகாரோட பேர்ல ஒரு நிர்வாக அதிகாரி கூட மாற்றப்படல அப்படின்றதையும் அவர் வந்து சுட்டி காட்டியிருக்கிறார். இந்த குற்றச்சாட்டுகள் அப்படின்ற விஷயம் தேர்தல் ஆணையம் வந்து ஒரு சுதந்திரமான அமைப்பாக இல்லாம ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செயல்படுறதாக இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகளுடைய பொதுவான குற்றச்சாட்டுகள்ல வந்து வலுப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் இந்த வார்த்தையானது நம்மளால பார்க்க முடியறதாக இருக்கு. இதை தொடர்ந்தே இப்போ ராகுல் காந்தி மற்றும் அகிலேஷ் யாதவ் மாதிரியான தலைவர்களுடைய தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் அப்படின்றது இந்திய தேர்தல் அமைப்புடைய நம்பகத்தன்மை மேல மக்கள் மத்தியில ஒரு ஆழமான நம்பிக்கையின்மை அப்படின்ற விஷயத்தை உருவாக்கிட்டே வருது. அதே போலவே இப்போ தேர்தல் ஆணையமானது வந்து இந்த குற்றச்சாட்டுகளை புறக்கணிக்கிறது இல்ல ஒரு பொறுப்பு வந்து தட்டி கழிக்கக்கூடிய முயற்சியோ ஜனநாயகத்துடைய அடித்தளத்தையே வந்து அசைச்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படுது. ஒரு நியாயமாகவும் வெளிப்படைத்தன்மையாக இருக்கக்கூடிய தேர்தல் செயல்முறை அப்படின்ற விஷயம் இல்லாம உண்மையான ஜனநாயக சாத்தியமில்லை அப்படின்ற ஒரு பார்வையும் தற்பொழுது முன்வைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. இந்த விவகாரத்துல தேர்தல் ஆணையம் வந்து ஒரு வலுவான வெளிப்படை நிலைப்பாட்டை வந்து எடுக்கல அப்படின்னா இந்திய ஜனநாயகத்துடைய எதிர்காலம் பத்தி பெரிய அளவுக்கான கேள்விகள் வந்து முன்னெழக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது உருவாகிரும். இப்போ இதெல்லாத்தையும் தாண்டி அகிலேஷ் யாதவ் எழுப்பியிருக்கக்கூடிய இந்த பிரமாண பிரச்சனை இருக்கக்கூடிய சர்ச்சை அப்படின்ற விஷயம் முன்னதாகவே ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகள் பற்றி இருக்கக்கூடிய சந்தேகங்களை மேலுமே வலுப்படுத்தியதாக தான் மாறி இருக்கு. தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடியவர் தன்னுடைய கூற்றை மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்றதும் இந்த விவகாரத்தில் வெளிப்படைத்தன்மையோட ஒரு நிலைப்பாட்டை எடுக்கணும் அப்படின்றது தான் இப்போ தற்பொழுதைய கோரிக்கையாகவும் மாறி இருக்கு. அப்படி செய்ய அவங்க தவறி இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இது ஒரு தனிப்பட்ட குற்றச்சாட்டாக மட்டும் இல்லாம இந்திய தேர்தல் முறை மேல ஒரு நீண்ட கால நம்பிக்கையின்மை அப்படின்ற விஷயமாகவும் மாறிடும். ஆகையால இந்த விவகாரம் அப்படின்றதுல அரசியல் கட்சிகளுடைய பொறுப்பும் தேர்தல் ஆணையத்தை விமர்சிக்கிறது மட்டும் இல்லாம அவர்கள் சரியான ஆதாரங்களோட தங்களுடைய குற்றச்சாட்டை முன்வைக்கிறது இந்த ஜனநாயகத்துடைய நம்பிக்கை தன்மையை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது. அதே நேரத்திலேயே தேர்தல் ஆணையம் அதோடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வெளிப்படையான விசாரணையை நடத்தி குற்றச்சாட்டுகளுக்குரிய நடவடிக்கையும் எடுக்கப்பட வேணும் அப்படின்றது தான் தற்பொழுதைய முக்கியமான விஷயமாகவும் பார்க்கப்படுது. இந்திய அரசியல்ல ஒரு புதிய அத்தியாயத்தை திறந்து வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாகவும் இந்த இடம் மாறி இருக்கு. இது வெறும் ஒரு தேர்தல் முடிவுகள் பற்றி இருக்கக்கூடிய விவாதமாக இல்லாம தேர்தல் ஆணையம், அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோருக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு உறவு அப்படி பற்றி இருக்கக்கூடிய ஒரு ஆழமான விவாதத்தை ஏற்படுத்தியதாகவும் முடியுது. ஆகையால இந்த விவாதம் அப்படின்றது எதிர்காலத்துல இந்திய ஜனநாயகத்துடைய திசையை மாற்றி அமைக்கிறதுக்காகவும் உதவும். இது குறிச்ச உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம கோபாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.
நன்றி.